நடிகர் விஜய் மீது தமிழக வாழ்வுரிமை வழக்கறிஞர் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு கேஸுக்கான ரிப்போர்ட் சோஷியல் மீடியாவில் செமையாக ட்ரெண்ட் ஆகி கொண்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்தில் நிறைய பெண்கள் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கொண்டு சோஷியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன மேட்டர் டீட்டெயிலாக பேசுமா? அதாவது தமிழக வாழ்வுரிமை தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பேசியிருப்பாங்க. விஜய் அவர்களுக்கு நாகரிகமே கிடையாது. பெண்கள் தடவி பேசுகிறாங்க, பெண்கள் கட்டி பிடிக்கிறாங்க. தமிழக பெண்களுக்கு கலாச்சாரம்னா என்னன்னு தெரியாதா? இந்த மாதிரி நடு ஸ்டேஜில் பெண்கள் கட்டி ஒரு ஆணை கட்டி பிடிக்கிறீங்களே, அதுவும் அவங்க அப்பா அம்மா முன்னாடியே கட்டி பிடிக்கிறீங்களே, இதெல்லாம் என்ன நியாயம்? தமிழக கலாச்சாரமே கெட்டு போயிடுச்சு. ஃப்யூச்சரில் நீங்கள் வேற ஒருத்தனு கூட கணவனாக ஆக போகிறீங்க, இப்படிலாம் பண்ணுவது கலாச்சாரமாக, அப்படி இப்படி பல கேள்விகள், பல விமர்சனங்கள் எழுந்தது. இதுக்கு விஜய் அவர்களுக்கு திருமாவளவன் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சப்போர்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி விஜய் அவர்கள் தன்னோட அன்பை வெளிப்படுத்துவதற்காக தான் பெண்கள் விஜய் கட்டுப்பிடிக்கிறாங்க. அது அவங்க தங்கச்சி மாதிரி பெண்கள் அண்ணான்னு கட்டி பிடிக்கிறாங்க. இதில் தவறு கிடையாது. வேல்முருகன் சொன்னது மிகப்பெரிய தவறு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விஜய் அவர்களுக்கு பாசிட்டிவாக சொல்லியிருந்தாங்க. இப்போ இதுக்காக நீங்கள் எங்களை மட்டும் அசிங்கப்படுத்தலை, விஜய் அவர்களை மட்டும் நீங்கள் குற்றம் சொல்லலை, பெண்களையும் குற்றம் சொல்லியிருக்கீங்க, தமிழக பெண்களையும் குற்றம் சொல்லியிருக்கீங்க. அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் வின் பண்ண அவார்டு வாங்கின பெண்களையும் நீங்கள் கொச்சையாக பேசியிருக்கீங்க. இதுக்காக நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படி சொல்லி வேல்முருகனுக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஒரு எச்சரிக்கை கடிதம் அனுப்பப்பட்டது. ஆனால் வேல்முருகன் அவர்கள் நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், நான் சொன்ன விஷயம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி ஒரே பிடிவாதமாக இருந்திருக்காங்க. இப்போ வேல்முருகன் அவர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக வழக்கறிஞர் மூலமாக சிவசக்தி அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர் தமிழக வெற்றி கழகத்தின் மீது கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. திரு விஜய் அவர்கள் மீது கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நாகரிகமே இல்லாமல் விஜய் அவர்கள் செய்கிறாங்க, இதுக்கு மேலே இந்த ஒரு விழா நடத்தவே கூடாது, இந்த விழா நடப்பதால் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கேஸில் ரிப்போர்ட்டில் போட்டிருக்காங்க. இதை பார்த்த பல பெண்கள், முக்கியமாக பல அரசியல் கட்சி தலைவர்கள் இத்தனை நாளாக உங்கள் மீது பெரும்பாலும் மரியாதைலாம் கிடையாது, ஓரளவு ஓகே இவர் ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துச்சு. ஆனால் ஒருத்தர் கஷ்டப்பட்டு தான் உழைச்ச காசில், அதாவது வரி பணத்தில் இல்லை, தான் உழைச்ச காசில் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து, அவங்களுக்கு அவார்டு கொடுத்து 8 மணி நேரம் 9 மணி நேரம் நின்று ஃபோட்டோ எடுத்து சிரித்த முகத்தோட இந்த மாதிரி யாராவது செஞ்சுருக்காங்களா? இந்த ஒரு ஃபங்க்ஷனை நிறுத்தணும்னு அலையிறீங்களே, இது என்ன நியாயம்? கொஞ்சம் மாதிரி யோசித்து பேசுகிறீங்களா? இவ்வளோ கட்சிகளை பார்த்துருப்பீங்க, இவ்வளோ அரசியலை பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி பேசுகிறீங்களா? கொஞ்சமாக யோசித்து பேசுகிறீங்களா அப்படி சொல்லி பல வாக்குவாதம் சோஷியல் மீடியாவில் எழுந்து கொண்டு இருக்குது. நிறைய பெண்கள் வேல்முருகனை வெற்றி செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், திரு வேல்முருகன் அவர்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல விரும்புகிறீங்க? நீங்கள் ஒரு 10th 12th ஸ்டூடெண்ட் இந்த ஒரு வீடியோ பார்த்துருந்தா நீங்கள் என்ன பதில் சொல்ல விரும்புகிறீங்க? கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.